Good morning friends, myself Dr. Chinnadhari, consultant orthopedic surgeon, specialized in doing joint replacement surgeries and spine surgeries, Orthodome Specialty Center, Saliyur. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் வரக்கூடிய இந்த தோள்பட்டை வலிக்கான காரணங்களும் அதை சரி செய்வது எப்படின்றதை பற்றி ஒரு சீரியஸ் ஸ்டடி பண்ண போகிறோம். முதல்ல நமக்கு தோள்பட்டை வலி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை நம்ம தோள்பட்டை நம்ம உடம்புல எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அனாட்டமி அமைப்பு எப்படி இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மூட்டுகளும் இருக்கிறது போல் இந்த போன் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் எலும்புகள், அதாவது போன்ஸ், அதை தாண்டி அந்த போன்கள் சந்திக்கிற இடம் ஜாயிண்ட்டு, அப்புறம் போன்களை ஒன்றோட ஒன்று சேர்க்குற இடம் சேர்க்குறேன்னா சாஃப்ட் டிஷ்யூ லிகமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சதைகள் மசில்ஸ் போய் சேர்ற இடம் டெண்டன்ஸ், அதுக்கப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய நரம்புகள், இரத்த குழாய்கள், பர்சான்னா ஒரு குஷனிங் எஃபெக்டுக்காக ஜாயிண்ட் இல்லாத இடங்களில் ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு சாக் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் ஒரு பேசிக் ஐடியாவை தெரிஞ்சுக்க போகிறோம். இதன் மூலம் நமக்கு ஒரு தோள்பட்டையில் யாருக்காவது வலி வரும்போது அது எதனால் வருது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி அதற்கான தீர்வுகளையும் நம்ம ஆரம்ப கட்டத்திலே சிம்பிளாக சரி செய்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் எலும்புகளை பற்றி பார்க்கும்போது தோள்பட்டையில் 3 எலும்புகள் உண்டு. ஒன்று ஹியூமரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆம்போன், ரெண்டாவது இந்த காலர் போன்னு சொல்லக்கூடிய கிளாவிக்கல், அடுத்தது இந்த ஷோல்டர் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேப்புலா. இந்த 3 போன் தான் இந்த தோள்பட்டையை ஃபார்ம் பண்ணுது. இரண்டாவது மூட்டுகள், ஜாயின்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது மேஜர் ஜாயிண்ட்னு பார்த்தோம்னா இந்த ஷோல்டரில் இந்த ஹியூமரஸோட பால் இந்த கிளினாய்டு அப்படிங்கிற கப்பில் போய் சேர்ற பந்து கிண்ண மூட்டு, அதாவது பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். இதுதான் மேக்சிமம் மூவ்மெண்ட் உள்ள ஜாயிண்ட். இந்த நம்ம உடம்புலே பார்த்தீங்கன்னா அதிகமாக மூவ்மெண்ட் உள்ள ஜாயிண்ட்னா ஷோல்டர் ஜாயிண்ட் தான். 360 டிகிரியில் நம்ம எந்த பக்கம் வேணாலும் நம்மளால் அந்த மூவ்மெண்ட்ஸை பண்ண முடியுது, மேக்ஸிமம் மூபிலிட்டி இருக்குது. பட் அதே சமயத்தில் அதற்கு மேஜர் ரீசன் இந்த பாலுங்கிறது இந்த கப்பை விட ஒரு 6 டைம்ஸ் பிகராக இருக்கும். ஆனால் இவ்வளோ மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிறதால இது என்ஜாய் பண்ணுறது மூவ்மெண்ட் அதிகமாக. பட் இதுக்கு ஒரு காம்ப்ரமைசேஷன் என்னென்னா ஸ்டெபிலிட்டி, அதாவது ஸ்டெபிலிட்டினா அந்த டிஸ்லொகேஷன்ற தன்மை இதுக்கு ரொம்ப காமனஸ்ட்டாக நடக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்குது. இதை தாண்டி மூட்டுகள்னு வரும்போது இங்கே இந்த காலர் போன் இந்த ஸ்கேப்புலா போன், அதாவது ஷோல்டர் பிளேட்லேருந்து வர்ற இந்த அக்ரோமியன் ப்ராசஸ் கூட ஒரு ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணோம் வெளிப்பக்கமாக. அதுக்கு பேர் அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட். இதுவே இந்த காலர் போன் உள்பக்கமாக ஸ்டெர்னத்தில் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணோம், அது ஸ்டெர்னோக்ளிகுலர் ஜாயிண்ட். இந்த அப்பர் லிம் அப்படின்னு சொல்லக்கூடிய கைகள் இருக்கு இல்லையா, இந்த என்டையர் அப்பர் லிம் நம்ம சென்ட்ரல் பாடி நடுப்பகுதியில் இணைக்கக்கூடிய ஒரே போனு இந்த காலர் போனு தான். அதை இணைக்கக்கூடிய ஜாயிண்ட், ஒரே ஜாயிண்ட் இந்த ஸ்டெர்னோக்ளாவிகுலர் ஜாயிண்ட் தான். இதை தாண்டி நமக்கு இங்கே ஒரு ஃபாஸ்ட் ஜாயிண்டாக இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்கேப்புலோ தொராசிக் ஜாயிண்ட். அதாவது இந்த ஸ்கேப்புலான்ற ஷோல்டர் பிளேடும் இந்த ரிப் கேஜும் நடுவில் கிளைடிங் மூவ்மெண்ட்ஸ் மூலம் நமக்கு ஷோல்டர் மொபிலிட்டிஸ் கிடைக்குது. தட் இஸ் த ஸ்கேப்புலோ தொராசிக் ஜாயிண்ட். ஸோ 3 எலும்புகள் 4 ஜாயிண்ட்டுகள். அந்த 3 எலும்புகள் என்ன? ஹியூமரஸ், கிளாவிக்கல், ஸ்கேப்புலா. 4 ஜாயிண்ட் என்ன? கிளினோஹியூமரல் ஜாயிண்ட், அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட், ஸ்டெர்னோக்ளாவிகுலர் ஜாயிண்ட் அண்ட் ஸ்கேப்புலோ தொராசிக் ஜாயிண்ட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் லிகமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த எலும்புகளை இன்னொரு எலும்போட சேர்க்கக்கூடிய நார் மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூ தான் லிகமெண்ட்ஸ் சொல்கிறோம். அதில் இந்த தோள்பட்டைகளை பார்த்தோம்னா நமக்கு இந்த கப்பில் இருந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுற லிகமெண்ட்ஸுக்கு பேர் கிளினோ ஹியூமரல் லிகமெண்ட்ஸ். அதில் 3 இருக்கும், சுப்பீரியர், மிடில் அண்ட் இன்ஃபீரியர். இது எல்லாமே ஒரு வாட்டர் டைட்டு ஷேப்பில் அந்த ஃப்ளூயிட் உள்ளே இருக்கு இல்லையா, அது லீக் ஆகாத அளவுக்கு ரொம்ப டைட்டான ஷேப்பில் அமைக்கப்பட்டிருக்கும். இதை தாண்டி லிகமெண்ட்ஸ்ன்னு எடுக்கும்போது இங்கே நமக்கு இந்த கொரக்காய்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராமினன்ஸ் இந்த ஃப்ரண்ட் சைடில் வரும் இந்த ஸ்கேப்புலா போனில். இந்த கொரக்காய்ட் ப்ராசஸ் நம்ம இந்த ஹியூமரஸ்ன்ற அந்த பாலில் லிகமெண்ட்ஸை கொடுக்கும். அதுக்கு பேர் கொரக்கோ ஹியூமரல் லிகமெண்ட். இது ஏன் இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கிறதுன்றதை நான் வரும் வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதை தாண்டி இந்த கொரக்காய்ட் ப்ராசஸ் இந்த அக்ரோமியனுக்கு கொடுக்கக்கூடிய லிகமெண்ட் பேர் கொரக்கோ அக்ரோமியல் லிகமெண்ட்ஸ்.
அது மட்டும் இல்லாமல் இந்த கொரக்காய்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற இந்த ப்ராமினன்ஸ் வந்து இந்த காலர் போனுக்கு கொடுக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் பேர் வந்து கொரக்கோ கிளாவிகுலர் லிகமெண்ட்ஸ். அதில் 2 இருக்கும். ஒன்று வந்து வெளிப்பக்கமாக இருக்கிறதுக்கு பேர் கோனாய்டு லிகமெண்ட், உள்ளே இருக்கிறதுக்கு பேர் வந்து ட்ரபிசாய்டு லிகமெண்ட். இதே மாதிரி இந்த அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்டும் சுப்பீரியர், இன்ஃபீரியர், ஆன்டீரியர், போஸ்டீரியர் அப்படின்னு 4 பக்கமும் அந்த லிகமெண்ட்ஸு அமைக்கப்பட்டிருக்கும். இது இல்லாமல் நமக்கு இந்த ஜாயிண்ட்டு கேப்சூல் அப்படிங்கிற இந்த ஃப்ரண்ட் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய இந்த கிளினோஹியூமரல் லிகமெண்ட்ஸ் தான் நமக்கு மேஜராக வந்து நமக்கு சப்போர்ட்டை கொடுக்குது. இதை தாண்டி இப்போ நம்ம மசில்ஸை பற்றி பார்க்கலாம். மசில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரின்சிக் மசில்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ரின்சிக் மசில்ஸ். எக்ஸ்ட்ரின்சிக் மசில்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வந்துட்டு டெல்டாய்டு அப்படிங்கிற ஒரு மேஜரான மசில் இருக்கும். அதுதான் வந்து மேக்சிமம் நம்ம கையை எலிவேட் பண்ணுறது, சுப்பீரியர், அதாவது ஃப்ளெக்ஷன், ஃபார்வர்ட், சைட்வேர்ட் அண்ட் பேக்வேர்டு எல்லா சைடுமே அது அமைக்கப்பட்டு டெல்டாய்டுன்ற ஒரு மசில் இருக்கும். அதை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் மசில் வந்து ட்ரபீசியம்ன்ற மசில் வந்து ஷோல்டரை மேல் பக்கமாக தூக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. மூணாவதாக பார்க்கும்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் மசில்ஸில் இங்கே பெக்ட்ராலிஸ் மேஜர், பெக்ட்ராலிஸ் மைனர் அப்படின்ற செஸ்ட் மசில்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக நிறைய மசில்ஸ் இருந்தாலும் இந்த தோள்பட்டையோட ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக இது டிபெண்ட்ஸ் ஆன உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ரொட்டேட்டர் கஃப் அப்படிங்கிற 4 மசிலில் தான் இருக்குது. ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பால் வந்து இந்த கப்பில் ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஹார்டு ஃபைப்ரோ கார்டிலேஜ் வந்து அந்த கிளினாய்டில் இருக்கும் சுற்றி. அதுக்கு பேர் வந்து லேப்ரம், கிளினாய்டு லேப்ரம். அதை தாண்டி இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ்ன்றது ஸ்மால் மசில்ஸாக இருந்தாலும் அதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்ஸ் ஃபார் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஷோல்டர். அதில் முக்கியமாக வந்து மேலேருந்து வந்து இந்த அக்ரோமியன் அடியில் கிராஸ் பண்ணி வந்து இங்கே அட்டாச் ஆகக்கூடிய மெயின் மசில் வந்து சூப்ராஸ்பைனட்டஸ் அப்படிங்கிற மசில். ரெண்டாவது பின்னாடி இருந்து கீழே இருந்து வந்து அது அந்த போன் வழியாக வந்து அட்டாச் ஆகிற மசில் பேர் வந்து இன்ஃப்ராஸ்பைனட்டஸ். அதுக்கு கீழே டீரிஸ் மைனர் அப்படிங்கிற ஒரு மசில் வந்து அட்டாச் ஆகும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேப்புலான்ற ஷோல்டர் பிளேட்லேருந்து வரக்கூடிய இன்னொரு மசில் வந்து சப்ஸ்கேப்புலரிஸ். ஸோ இந்த 4 மசில்ஸை தான் நம்ம வந்துட்டு ரொட்டேட்டர் கஃப் மசில்னு சொல்கிறோம். இதில் காமனாக எப்பயுமே வந்து பெயினுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மசில் வந்து சூப்ராஸ்பைனட்டஸ் அப்படிங்கிற மசில். ஸோ ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ்ன்னு சொன்னால் சூப்ராஸ்பைனட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ், டீரிஸ் மைனர் அண்ட் சப்ஸ்கேப்புலரிஸ். இதில் இந்த 3 மசில்கள், அதாவது சூப்ராஸ்பைனட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் அண்ட் சப்ஸ்கேப்புலரிஸ்ங்கிறது வந்து நமக்கு இந்த கிரேட்டர் டியூபராசிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து அட்டாச் ஆகும். ஆனால் இந்த சப்ஸ்கேப்புலர் இன்டர்ஸ் மசில் வந்து இந்த லெசர் டியூபராசிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து அட்டாச் ஆகும். இது இல்லாமல் நம்ம பைசப்ஸ் மசில் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ம் மசில்ஸ், பைசப்ஸ், பிரேக்கியாலிஸ் அண்டு கொரக்கோ பிரேக்கியாலிஸ் அப்படிங்கிற மசில்ஸ் எல்லாம் இங்கிருந்து ஆரிஜின் ஆகுது. அதில் லாங் ஹெட், பைசப்ஸ்க்கு 2 ஹெட் உண்டு. ஒன்று வந்து லாங் ஹெட், அது வந்து இந்த கிளினாய்டில் ஆரம்பித்து இந்த 2த்துக்கு நடுவில், 2 டியூபர்களுக்கும் நடுவில் இருக்க சல்கஸ் வழியாக அந்த இந்த சல்கஸ் வழியாக நமக்கு ட்ராவல் ஆகுது. அது ட்ராவல் ஆகிறது ஒரு சாக் மாதிரி போகும். அது வந்து அப்போனியூரோசிஸ். இதுவுமே ஏன் இம்பார்ட்டன்ட்னா இதனால் நிறைய பேருக்கு பெயின் வர காரணம் இருக்குது, பைசப்ஸ் டெண்டினைட்டிஸ் அப்படிங்கிற காரணத்தால். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, இது வந்து இந்த சல்கஸில் ஸ்டே பண்ணுறதுக்காக இதை வந்து ஒரு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு கயிறு பேர் தான் டிரான்ஸ்வர்ஸ் ஹியூமரல் லிகமெண்ட் அப்படிங்கிற ஒரு கயிறு இந்த இடத்துல சென்டரில் இருக்கும். சரி, இதேமாரி பைசெப்ஸ்க்கு ஷார்ட் ஹெட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த கொரக்காய்ட் ப்ராசஸில் இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு கூட பக்கத்தில் இன்னொரு மசிலோட ஆரிஜின் நடக்கும். அது பேர் கொரக்கோ பிரேக்கியாலிஸ். இது 2 ஒன்றா சேர்ந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பேர் கஞ்சாயின் டெண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இப்போ நம்ம போன்ஸ் பற்றி பார்த்தோம், ஜாயின்ஸ் பற்றி பார்த்தோம், லிகமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம், லைட்டாக மசில்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தது அப்படிங்கிறது வந்து நம்ம கழுத்து பகுதியில் இருக்கிற ஸ்பைனல் கார்டிலேருந்து வரக்கூடிய நர்வ் ரூட்ஸ்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன். அந்த C4 வரைக்கும் நமக்கு அந்த ஃப்ரீனிக் நர்வ் டயஃப்ரமுக்கு சப்ளை பண்ணுறதை தாண்டி அந்த C5, C6, C7, C8 அண்டு T1 இந்த 5 நர்வ் ரூட்ஸும் வெளியே வந்து பிரேக்கியல் பிளக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு பிளக்ஸஸை ஃபார்ம் பண்ணும். அந்த பிளக்ஸஸ்லேருந்து நமக்கு 3 நர்வ்ஸாக ஃபைனலாக டிவைட் ஆகும். அந்த 3 நர்வ்ஸில் ஒன்று வந்து ரேடியல் நர்வ், இன்னொன்று வந்து மீடியன் நர்வ், இன்னொன்று அல்னார் நர்வ். இந்த 3 நர்வ்ஸ் தான் நம்ம கைகளுக்கு
மோட்டார் அதாவது மூமெண்ட்ஸ், அடுத்தது சென்சரி பெயின், டச்சு, டெம்பரேச்சர், வைப்ரேஷன், ஜாயிண்ட் பொசிஷன், சென்சர், இது மாதிரி சென்சரி சிஸ்டம், ரிஃப்ளெக்ஸ் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த நரம்புகள் தான். இது மட்டும் இல்லாமல் தோள்பட்டைக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு நர்வு பின்பக்கமா வந்து இந்த டெல்டாய்டு மசிலுக்கும் டீரிஸ் மைனர், இந்த 2 மசிலுக்கு மட்டும் சப்ளை பண்ணக்கூடிய நர்வ் இருக்கு. அதுக்கு பேரு ஆக்சிலரி நர்வ். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ரத்த குழாய். ரத்த குழாய் சப்ளை அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நமக்கு ஆக்சிலரி ஆர்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆர்ட்ரி வந்து இந்த ஆக்சிலரி ஏரியாவில் டிராவல் பண்ணும். அது பல்வேறு பிரான்ச்சஸை கொடுத்து நம்ம இந்த தோள்பட்டைக்கு உதவுது. குறிப்பா வந்து இது ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர், ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ஹியூமரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்ட்ரி, ஆர்குவேட் ஆர்ட்ரி அப்படிங்கிற 3 ஆர்ட்ரி மூலமா, பிரான்ச்சஸ் மூலமா நம்ம தோள்பட்டைக்கு ரத்த உணர்ச்சியை கொடுக்குது, ரத்தத்தை சப்ளை பண்ணுது. ஸோ இப்ப நம்ம பார்த்தது வந்து நரம்புகள் அண்டு ரத்த குழாய்கள். இதை தாண்டி நான் சொன்ன விஷயம் வந்து பர்சான்னு எடுத்துக்கும் போது அந்த சாஃப்ட் குஷன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தோள்பட்டையில ரொம்ப ரொம்ப முக்கியமான மசில் வந்து சூப்பராஸ்பைனட்டஸ். ஸோ அதை டிராவல் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா இங்க இந்த சூப்பராஸ்பைனஸ் ஃபோசால இருந்து ஆரம்பிச்சு அப்படியே டிராவல் பண்ணி வந்து இந்த அக்ரோமியன் அப்படிங்கிற போனுக்கு அடிகளை டிராவல் பண்ணி வெளியில வந்து நமக்கு இங்க கிரேட்டர் டியூபராசிட்டியில் அட்டாச் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து இந்த அக்ரோமியனுக்கும் அந்த மசிலுக்கும் நடுவுல ஒரு பர்சா இருக்கும், ஜவ் இருக்கும், ஒரு ஃப்ளூயில் ஃபில்டு சாஃப்ட் டிஷ்யூ கேவிட்டி. அதுக்கு பேர் வந்து சப் அக்ரோமியல் பர்சா. இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்புல எல்லா இடத்துலயுமே பர்சாங்கிற அந்த குஷன் இருக்கத்தான் செய்யுது. ஆனா உடம்புல இருக்கிற எல்லா பர்சா விட பிக்கஸ்ட் பர்சா, அதாவது உடம்புலயே பெரிய பர்சா வந்து இந்த சப் அக்ரோமியல் பர்சா தான். இது வந்து நம்ம ஜாயிண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுமான்னா பண்ணாது. 2வது பர்சா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற கொரக்காய்டு, இந்த கொரக்காய்டு கீழே இருக்கும், அது வந்து சப் கொரக்காய்டு பர்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. 3வதா பார்த்தீங்கன்னா இந்த டெல்டாய்டு மசில் சொன்னா இல்லையா, பிக்கெஸ்ட் மசில் ஆஃப் த ஷோல்டர், அந்த மசிலுக்கு உள்ள வந்து குஷனிக்காக ஒரு ஜவ் இருக்கும், அது வந்து சப் டெல்டாய்டு பர்சா. 4வதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சப் ஸ்கேப்புலாரிஸ் மசில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல அது அட்டாச் ஆகிற இடத்துல ஒரு குஷனிங் இருக்கும், அது வந்து சப் ஸ்கேப்புலார் பர்சா. இது வந்து ஜாயிண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணும். அடுத்தது முக்கியமா பின்பக்கமா பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பிளேடு மேலையும் சரி கீழையும் சரி நிறைய மசில்ஸ், அதாவது 17 மசில்ஸ் வந்து நமக்கு இங்க வந்து அட்டாச் ஆக போகுது இந்த ஷோல்டர் பிளேட்ல, நெக்ல இருந்து அப்பர் பேக்ல இருந்து எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து குஷனிங் எஃபெக்டுக்காக இங்க இருக்கக்கூடியது வந்து சுப்ரா ஸ்கேப்புலார் ஆர் சுப்பீரியர் ஸ்கேப்புலோ தொராசிக் பர்சா, இங்க கீழே இருக்கிறது வந்து இன்ஃபீரியர் ஸ்கேப்புலோ தொராசிக் பர்சா. ஸோ இதுவரைக்கும் இந்த காணொலியில் உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்ட விஷயம் என்னன்னா, இந்த தோள்பட்டையோட அமைப்பு சாதாரணமா எப்படி அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கேன். குறிப்பா என்ன மாதிரி எலும்புகள், என்ன மாதிரி மூட்டுகள், அதை தாண்டி என்ன மாதிரி லிகமெண்ட்ஸ், என்ன மாதிரி மசில்கள், இதனுடைய ரத்த ஓட்டங்கள் எப்படி, இதனுடைய நர்வ் சப்ளை எப்படி, இதனுடைய பர்சா எப்படி. ஸோ இப்படிதான் நம்ம தோள்பட்டை அமைக்கப்பட்டிருக்கு. இனி வரும் வீடியோக்குள்ள நமக்கு தோள்பட்டையில காமனா எப்படி பெயின் வரும், அந்த பெயின்களை கண்டறிவது எப்படி, அதை குணப்படுத்துவது எப்படி என்றது தெளிவா உங்களுக்கு புரியும் வகையில எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.